அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக பெரும்பான்மை பெற்று தாவேகா இப்போ ஆட்சி அமைக்க இருக்குது. கிட்டத்தட்ட எந்த கட்சி ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்துச்சு. கடைசியா எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. திமுக கூட்டணியில இருந்த விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்லேயே 2 கட்சி இருக்கு இல்லையா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல். காதர் மொய்தீன்லாம் நேற்று பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போன் பேசி, ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன், நீங்க கூட்டணிக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க ஸ்டாலின்டே கேட்கலாமே அப்படிலாம் பேசிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் அணிவகுத்து நின்றுட்டாங்க. எப்படி கூட்டணி எப்படி இருக்கு கோகுல்? ஒரு சின்ன திருத்தம், கூட்டணிலாம் அவங்க வைக்க கிடையாது, வெளியில இருந்து ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. எப்ப வேணா அவங்க பிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ தாவேகாரர்கள் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஒரு 50% மட்டும் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அவங்க கூட்டணிலாம் வரல, அமைச்சரவையில் இடமே வேண்டாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க கூட்டணிக்கு வரல, இப்பவும் எங்களுடைய விசுவாசம் திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சரவைக்காக அவர்கள் வரல, தாவேகா கூட அவர்கள் கூட்டணிக்கு வரல. லிட்டரலி ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்கு பெரும்பான்மை தேவைப்படுது, நாங்க உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிற வரைக்கும் நாங்க உதவி பண்ணுவோம், அப்புறம் நாங்க திரும்ப திமுக தான் விசுவாசங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கோகுல், எனக்கு ஒரு சந்தேகம், ஸ்டாலின் ஒருவேளை திட்டம் போட்டு அனுப்பியிருப்பாரோ விஜய் கிட்ட? நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் ஹெவியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கே சொன்னாரு 6 மாசம் அவங்க ஆட்சி பண்ணட்டுமே அப்படிங்கிறாரு. எனக்கு டவுட், 6 மாசம் ஆட்சி பண்ணணும், 5 வருஷம் ஆளட்டுமே, ஒரு டேர்ம் பாப்பமே ஸ்டாலின் சொல்ல. என்ன சொன்னாரு, 6 மாசம் ஆட்சி பண்ணட்டும்ங்கிறாரு. அப்ப 6 மாசம் என்ன அர்த்தம்? ஏன்னா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்கள இப்ப இன்றைக்கு மறு தேர்தல் வச்சாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, ஸ்டாலின் அவர்களை பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அங்க பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு இப்ப கிடைச்ச சீட்டும் கிடைக்காம போயிடும். இப்ப இன்னைக்கு 59 சீட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது கூட திமுகவுக்கு இல்லாம போயிடும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆட்களை அனுப்பி வைப்போம், நீங்களே போயிட்டு பெரும்பான்மை கொடுங்க, ஆட்சியில் உட்கார வைங்க. நாளைக்கு நமக்கு தேவை அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கோட ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னா நான் உங்களை திருப்பி கூப்பிடுறேன், திருப்பி நீங்க நம்ம கிட்டே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டம் போறாரு எனக்கு தோணுது. கோகுல், இருக்கலாம் கோகுல், நமக்கே தெரியுது, இதை பார்க்கக்கூடிய நம்முடைய பார்வையாளருக்கு கண்டிப்பா தெரியும், இது திட்டம் போட்டு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமான உறவு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இன்றைக்கு சண்முகம் அவர்களும் வீரபாண்டி அவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. திமுக கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க தாவேக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, திமுக யாருங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு, நாங்க எடுக்கிறதா முடிவு, அவர் யாரு சொல்றதுக்குன்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. இதுலயே தெரியுது நாளைக்கு இவங்க திமுகவை மொத்தமா அப்படியே தலைமொழிகிட்டு தாவேக்கா பக்கம் போயிருவாங்க அப்படின்றது. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு இதுக்கு we are independent party. சிபிஎம், சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை வருது. இந்த அணில் குஞ்சுகள், அதாவது தாவேகாவினுடைய தொண்டர்கள், அவங்க பாத்தீங்கன்னா இதை மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மனநிலை எனக்கு புரியல. இல்ல, அவர்களுக்கு முதலமைச்சர் ஆனாலே பெருசு தானே. இப்ப தாவேகா தொண்டர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறதுங்கிறது பெரிய கொண்டாட்டமா தான் பார்ப்பாங்க. இப்ப இன்னைக்கே பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க பார்த்தோம். அன்னைக்கு 108 தொகுதியில் வெற்றி பெறும் போதே பெரிய கொண்டாட்டம். அப்ப கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆக முடியாதோ, ஒரு பெரிய இழுபறி வருமோன்னு பார்க்கும்போது அதுவும் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அவர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். இதுல வருத்தப்பட வேண்டியது திமுக தரப்புலயும் ஒரு விஷயம் இருக்கு. திமுகவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சியாக, ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அவர்களால் இருக்க முடியாது இதுக்கப்புறம். அதுதான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரே. இன்னொன்னு, இப்போ தாவேக்கா கிட்ட போயிருக்காங்க இல்லையா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இவர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா. இவர்கள்லாம் போகும்போது இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இன்னைக்கு இவர்கள் பவர் ஷேரிங் கேட்கல. இன்னைக்கு எங்களுக்கு நீங்க கூட்டணி இடம் கொடுங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் நாளைக்கு கண்டிப்பா அமைச்சரவையில மாற்றங்கள் நடக்கும். இப்போ ஒரு 36 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அமைச்சரவை மாற்ற மாட்டாங்களா? கண்டிப்பா அந்த அமைச்சரவை மாற்றுவாங்க. மாற்றும் பொழுது ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சோ இவர்கள் பவர் வாங்கிட்டாங்கன்னா, இவர்கள் அவர்கள்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக விஜய் தாங்க துணிச்சலா நிக்காரு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமா எப்படி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு டாட்டா கட்டிட்டு போனாங்களோ அந்த மாதிரி போக முடியுமா, முடியாது? என்ன கோகுல் இப்படி யோசிச்சா எப்படி? கண்டிப்பா போவாங்க. நீங்க பாருங்க, இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு நாகப்பட்டினத்துல ஓட விட்டு அடிக்கிறாங்க திமுக காரங்க. அந்த வீடியோ போடுங்க நீங்க. இது துரோகம் இல்லையா கோகுல்? அதாவது இந்த நிலைமை விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், இப்போதைக்கு வெளியில் இருந்து ஆதரவுங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசாம ஆலோசிக்கலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு இப்படி பண்ணலாமா ஐயா அப்படின்லாம் கேட்டுதான் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனா நாளைக்கு எப்படி மாறும்னு தெரியாத நான் சொல்ல வரேன். களம் நாளைக்கு மாறும்போது, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி விசிகெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அது பெரிய அளவில் பேசு பொருளா இருந்துச்சு. விஜய் அவர்களும் தன்னுடைய முதல் மாநாட்டிலே
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்க ஆட்சியில பங்கு தருவோம். ஏன்னா இப்ப தாவேகா வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி ரிவைவ் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி அழியும் தருவாயில் அழிவின் விளிம்புல இருந்த கட்சி. இப்ப அப்படிதான் இருக்கு. அதற்கு வந்து திருப்பி இப்ப ஆட்சியாளர்ல பங்கு கொடுத்து அந்த கட்சியை உயிர் போட வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கும் அது தேவைப்படுது. நாமளும் வந்து 2021 வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தொகுதிகள் ஜெயிச்சிருந்தோம், இல்ல அதிகப்படி தொகுதிகள் வாங்கியிருந்தோம். இப்ப கடந்த முறையோட கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒரு தொகுதி கம்மியா தானே வாங்கியிருக்காங்க இந்த தடவை. அப்ப IUML கூட கடந்த முறை வாங்கின தொகுதியோட ஒரு சீட்டு கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. அப்படி எல்லா கட்சிகளுமே கம்மியா வாங்கியிருக்கும் போது விஜய் அவர்கள்ட்ட போனா நமக்கு ஆட்சியத்தில் பங்கு கிடைக்குது, பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அப்படிங்கும்போது ஏன் அவர்கள் மறுக்க போறாங்க? இல்லை கோகுல், நேற்று வரைக்கும் வெளியில மேடையை போட்டுட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவர்கள் வந்து தவறானவர்கள், காங்கிரஸ் சனாதான சக்திகள் யுக்திகள்லாம் பேசினாரு. இன்னைக்கு காங்கிரஸை கூப்பிட்டு வந்து கூட வச்சிருக்காரு. என்ன இது, என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி இது? செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அது நம்ம கேட்கணும்னு இல்லை, அது திமுக காரங்களே வந்து மானங்கட கேட்பாங்க. என்ன நீங்க எங்க ஓட்டை வாங்கிட்டு நீங்க அங்க போறீங்களான்னு மாதிரி அவர்கள் கேட்கலாம். ஏன்னா தொகுதிக்கு காங்கிரஸுக்கு ஒரு 3000 ஓட்டு இருக்கும். நம்ம இனிமே ஊபிசிஆர்ன்றத பார்ப்பாங்க காங்கிரஸ். ஆமா, இனிமே வந்து திமுக காரங்களுக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும். இனி எந்த காலத்திலயும் காங்கிரஸும் திமுகவும் கை கோர்த்து பயணிக்க முடியாது. அப்படியே பயணிச்சாலும் அது பெயர் அளவுக்கு அலைன்ஸா இருக்குமே தவிர தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவுக்கு அரசியலே இல்லை இனிமேல். திமுக காங்கிரஸ் கட்சியை கூட வச்சிருந்தது வாக்கு வங்கிக்காக இல்லை. திமுக அமைச்சர்களே பல பேர் சொன்னாங்க தொகுதிக்கு 3000 ஓட்டு தான் அவருக்கு இருக்கும், காங்கிரஸ் எதுக்கு நீங்க கூட தூக்கி சமக்கிறீங்கன்னு சொல்லி திமுக தலைமைக்கு திமுக தொண்டர்களே வந்து கோரிக்கை வச்சாங்க இல்லையா? ஏன் அவங்க நமக்கு வேணான்னு சொல்லி. அதையும் தாண்டி ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கூட வச்சதுக்கான காரணம் சென்ட்ரல்ல ஒரு லாபி பண்ணணும், பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நாம தான் இருக்கோங்கிற பார்வையை கட்டமைக்கணுங்கிறதான் திமுகவோட திட்டம். கட்டமைச்சிருந்தாரு. கட்டமைச்சு தான் வந்து 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் ஒரு வச்சிருக்காரு. புதுச்சேரியோட சேர்த்து 40 எம்பி வச்சிருக்காரு. அது யாருக்கு கிடைச்சிருக்கும்? அது வந்து திமுக வரணும், திமுக தான் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் போயிட்டு சலுகைகள் எல்லாம் வாங்கிட்டு வரணும், இல்ல மத்திய அரசு நிதி எங்களுக்கு வரணும்னா திமுக இருக்கணும்னு போட்டதா? கிடையாது. பிஜேபி வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. அதற்கு யாருக்கு வாக்கு போட்டா வலுவா இருப்பாங்கன்னு பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அடுத்த தேர்தலில் 2029 அந்த நரேட்டிவ் ஒர்க் ஆகுமா? அது வருமா? இந்த கட்சிகள்லாம் நீங்க விஜய் பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து இவர்கள் விஜய் பக்கம் ஆதரவு, எங்களுக்கு விஜய் வேணாங்க, திமுக தான் சரி, இந்த பக்கம் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க கூகுள். வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் கூகுள், நாளைக்கு ஆட்சியா அமைச்சாலும் விஜய் போய் அவங்களால நேரடியா பார்க்க முடியாது. இல்ல அது ஓகே, அது எல்லா நாளும் இருக்கட்டுங்க. விஜய் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆட்சிக்கு வர்றாப்புல. அந்த கட்சியில ஏற்கனவே பவர் சென்டர்ஸ் கிடையாது. இப்போ நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்க, ஆதவண்ணா இருக்காருல்ல, ஆமா கொஞ்சம் பேர் வச்சுக்கீங்களா. நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்போ இவர் எம்எல்ஏவா ஜெயிச்சாருன்னா இவருக்கு தான் நாம வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாகணும்னு சொல்லி காலகாலமா அமைச்சர்களா இருப்பாங்க. அப்போ தொடர்ச்சியா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமைச்சரவை கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சிக்கல் தாவேகாக்கு இருக்கா? இல்ல. தாவேகா வந்து புதுசா தான் இப்ப ஆட்கள் அமைச்சராக போடுவாங்க. நாளைக்கு அமைச்சரவை மாத்துறது சுலபம். அப்போ வெளியே இருந்து ஒரு கட்சியை உள்ளெடுத்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது தாவேகாவுக்கு ஈஸி, திமுகவுக்கு கஷ்டம். அதனாலதான் திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான சீட்டுகளையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல. ஓகே கோகுல், நாளைக்கு காலைல 11 மணிக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல்வரா பதவி ஏற்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரவலா பரவிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது நாளைக்கு? அணில்கள் எப்படி இருப்பாங்க நாளைக்கு? இல்ல நாளைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா தலையிலே நடப்பாங்கல்ல. ஆமா, அவங்க தளபதியை வந்து அவர்கள் வந்து சட்டசபைக்குள்ளேயும் பார்க்க போறாங்க, தலைமைச் செயலகத்திலையும் வந்து பார்க்க போறாங்க. அதனால பெரிய மகிழ்ச்சியில தான் இருப்பாங்க. சட்டசபையில போயிட்டு தளபதி இப்ப நம்ம ஆப்போசிட்ல எதனா பேசி ஏறி பெஞ்சை வச்சிருவாரோ ராயப்பன்? ஆமா, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏஐல எடிட் பண்ணி போடுவாங்க பாருங்க. இனிமேதான் வந்து ரியல் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் களத்துல பிரச்சாரம் பண்ணதோ எதுவுமே வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல இல்ல. இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை எதையுமே விஜய் அவர்கள் பண்ணல. இப்படிதான் வாக்கு கேட்கணும், இப்படிதான் மக்களை போய் சந்திக்கணும், ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே மொத்தமா மாத்தின ஒரு விஜய் அவர்கள். இல்ல கோகுல், என்னோட நண்பர் ஒரு அணில் நண்பர் ஒன்று சொல்லியிருந்தாரு என்கிட்ட. இவ்வளவு நாளா ஏன்டா உங்க தலைவர் பேசலன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவன் சொன்னா இவ்வளவு நாளா இவங்க பேசி ஏமாத்திருக்காங்க, அவர் டைரக்டா சட்டசபையில தான் வந்து பேசுவாரு, அனல் பறக்க பேச போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பேசுவாரா? அவன் சொன்ன மாதிரி நடக்குமா? இப்ப பாப்போம். நம்ம வந்து அவர் இது வரைக்கும் நம்ம பிரஸ் மீட் கொடுத்து நம்ம பார்க்கல, பத்திரிகைகளை சந்திக்கல, நேரடியா வந்து மக்கள் கிட்ட எதுவும் ஒரு பேசல. இல்ல மொத்த கோவத்தையும் சட்டசபையில வந்து கக்க போறாராம் தலைவர். இதுக்கப்புறம் யாரும் கோவம், மக்களே ஒரு ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்கல்ல. கோகுல் முதல்வர் ஆகிட்டாரு, எதிர்கட்சிகளை நோக்கி கேள்விகள் எழுப்ப போறாராம் தலைவர் அவர்கள். அது பார்ப்போம். நம்ம வந்து அதை நம்ம பொறுத்து இருந்தா நமக்கு பார்க்கணும். நமக்கு இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குங்க. இனிமே வந்து யாரெல்லாம் அமைச்சர் இடம் கொடுக்க போறாங்க, அவங்க யாரெல்லாம் அமைச்சர்களை போடுறாங்களோ அவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் யார் என்னங்கிறத மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டுவது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கிறது. நமக்கு பல வேலைகள் வந்து இருக்கு கோகுலின் மேல் தான். கோகுல், செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன துறைக்கு அமைச்சராக இருந்தாரு?
செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, டாஸ்மாக் துறை அமைச்சரா இருந்தாரு. டாஸ்மாக் துறைக்கு யாரை போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நேயர்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க. அது நமக்கு எப்படி தெரியும்? அது பெரிய போர்ட்ஃபோலியோ, அது எப்படியான காசு வரக்கூடிய தொகுதி. ஏன்னா 10 ரூபாய் பாலாஜின்னு பேர் வாங்கி கொடுத்த தொகுதி அதுதான். அதனால யார வேணாலும் போடலாம். அதை ஒரிஜினாவை கூட போடலாம்னு வச்சுக்கீங்களா, யாருக்கு தெரியும்? ஓகே, நிச்சயமா நம்ம தொடர்ச்சியாக அதை பத்தி பேசி ஆகணும். நாளைக்கு ஆட்சி அமையட்டும், அடுத்தடுத்து நாம வந்து பல தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி. ஃபன் இருக்கு. நன்றி.